நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 3/1/2015 தை மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திருத்திகை திதியானது பகல் 12:35 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. சதய நட்சத்திரமானது இரவு 9:16 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படுவது மட்டுமில்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராசியாதிபதி சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் சேர்க்கப்பட்டிருப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பது, 6இல் சனி சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். கடக ராசி நேயர்களே, 3இல் ராகு இருப்பது சற்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பெரிய விஷயங்களை சிறிது காலத்துக்கு தள்ளி போடுவது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் 6இல் பலமாக அமைய பெற்று சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வருவது மட்டுமில்லாமல் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி சுமூகமான அமைப்பானது உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது, 11இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். சிலருக்கு அனுகூலமான பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியனும் 2இல் சனியும் சஞ்சரிப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபார ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனும் 9இல் குருவும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை வேலையாட்களிடம் சற்று கவனத்தோடு இருப்பது, முக்கிய பொறுப்புகளை மற்றவரிடம் தராமல் இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு
முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயும் சந்திரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் கூட முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசிக்கு குரு பார்வை இருப்பது, லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் வெற்றி மேல் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தாராள தன வரவுகள் ஏற்பட்டு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகி கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மீன ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் குருவும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இனி ஜோதிட தகவல். நவக்கோள்கள்ல 9 கோளுக்குமே சில முக்கியத்துவம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சனியின் முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கும்போது, சனி பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன். நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சனி ஆவார். ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று பலமாக இருந்துட்டா அது மிக மிக சிறப்பான அமைப்பு. என்ன பண்ணுன்னா அந்த ஜாதகருக்கு திடகாத்தமான உடல் அமைப்பு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி ஒருத்தருக்கு ஆயுள் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம பழைய பொருட்கள் பழைய கட்டடத்துக்கெல்லாம் காரகன். ஒருத்தருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவத்துல சனியோட ஆதிக்கம் அதிகமா இருந்தாலும் சனி ஜனனஜாதத்தில் நல்ல பலமாக இருந்துட்டா அவங்களுக்கு பழைய பொருட்களால் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி கடன்களுக்கு காரகன். சனி ஒருத்தர் ஜாதகத்துல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அவங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அதுவே சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல பலகீனமா இருந்துட்டா அது கொஞ்சம் கெடுதி. என்ன பண்ணுன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு பலகீனமான அமைப்பு இருக்கும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி சூரியன் சேர்ந்திருந்தா அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு கொடுக்கும். உத்தியோகத்துல மேல் அதிகாரி கிட்ட கருத்து வேறுபாடுலாம் கூட சனி சூரியன் சேர்க்கை இருந்தா ஏற்படும். அதே போல சனி சந்திரன் சேர்க்கை பெற்றா தாயிடம் கருத்து வேறுபாடு, வயது மூத்த பெண்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது போல பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை பெறது அவர் நல்லதல்ல. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியும் ஒரு பாவகிரகம், ராகுவும் ஒரு பாவகிரகம். சனி ராகு சேர்ந்து ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தா அந்த தசாபுத்தி நடைபெற்றா அவங்களுக்கு சில சட்டவிரோதமான செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் நிறைய எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். மீண்டும் பல தகவல்களும் உங்களிடம் விரிவாக பேச உள்ளேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.